சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10 அப்படி இல்லைன்னா 31 இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்தது. இப்போ அஃபிஷியலாக அக்டோபர் 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லப்படுது. அதாவது அக்டோபர் 30 வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும். அக்டோபர் 31 சிவகார்த்திகேயன் நடித்த தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணது கமல். அதனால் கமலும் ரஜினியும் மறைமுகமாக மோதுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ கோலிவுட்டில் போய்கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த படம் எப்படி வசூல் சாதனையை நிகழ்த்த போகுதுன்னு. அதாவது இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஜெய்பீம் போன்ற புகழ்பெற்ற சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். மேலும் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படம் சமூக பிரச்சனையை கையில் எடுக்கும் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். அதனால் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நட்சத்திர கூட்டமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை முடிச்சதுனால கூலி படத்தில் இணைஞ்சிருக்காரு. கூலி படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சத்யராஜும் ஸ்ருதிகாசனும் ஒரு முக்கியமான கேரக்டரில் இணைஞ்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக போய் கொண்டிருந்த ஷூட்டிங் இப்போ நிறைவடைஞ்சிருக்கிறதாகவும் அடுத்த கட்ட ஷூட்டிங் தமிழ்நாட்டிலே ஷூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லன் தேடலில் சுத்தமாக பார்த்தீங்கன்னா யாருமே செட் ஆகலை. மேலும் வில்லன் யாருமே ஒத்து வச்சு நடிக்க மாட்டுறாங்க. அதனால் ப்ராப்பரான வில்லன் கிடைக்கலன்னு லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தார். அதனால் நாகார்ஜுனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனாலும் நாகார்ஜுனா இந்த படத்தில் நடிக்க மாட்டேன், நடித்தா நான் ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன், எந்த படத்துலையும் வில்லனாக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் ரன்வீர் சிங் மற்றும் பல இந்தி நடிகர்கள்கிட்ட கேட்கப்பட்டது. ஆனாலும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட படத்தை நிராகரிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சல்மான் கான் கிட்ட கேட்டாங்க, இன்னொரு பக்கம் ஷாருக் கான் கிட்ட கேட்டாங்க. ஆனால் யாருமே நடிக்க முன் வரலை. இப்போ லோகேஷ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காராம். ஆனால் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்த்துக்கலாம் விடுங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு வில்லன் கிடைப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் ஒரு பக்கம் நெகட்டிவ் ஷேடில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரப்போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்கு ஏன் வில்லனை தேடிட்டு இருக்காங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே நெகட்டிவ் ஷேடில் போட்டு வில்லனை காமிக்கலாமே. இந்த யோசனை நல்லதாக இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு இது புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட் சிங்கிளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது நிச்சயமாக ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ட்ரீட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் சிங்கிள் பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஸ்ருதிகாசன் அப்படி இல்லைனா இந்த படத்தில் ஹீரோயினாக அபிராமி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மகளாக தான் நடிச்சிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சிங்கிள் எப்படி வரப்போகுதுன்னு. அனிருத்தோட வாய்ஸில் இந்த பாட்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.